பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்த சோதனை இப்படி டைட்டில் போட்டால் தான் கணக்காக இருக்கும் இந்த வீடியோவுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 வீடியோக்கு முன்னே போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் க்யூவில் நிற்க தேவையில்லை, நீங்கள் அதுக்காண்டி வேலைக்கு போக தேவையில்லை, இதுக்காண்டி நீங்கள் டைம் மெனக்கட தேவையில்லை. அப்பாயின்மெண்ட் போட்டாலே போதும், நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு க்யூ எதுவுமே இல்லாமல் போகலாமன்ற ஒரு சிஸ்டம் வந்தது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். நான் அதைப்படி வீடியோவும் போட்டிருக்கேன், எப்படி அப்பாயின்மெண்ட் போகிறேன்னு கூட வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு இப்போ என்னாச்சு, இதுதான் இப்போத டைட்டில். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் என்ன நடந்திருக்கு இந்த பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு, அது என்ன ஆச்சு, அது இப்போ போடலாமா போட இல்லாதா என்ற எல்லாத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்ப்போம். இப்போ தான் எங்கள் சேனல் முதல்ல வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதே போல் நிறைய வீடியோஸ் எங்கள் சேனலில் பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். எல்லா வீடியோஸையும் பார்க்கணுமெண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தான் பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 2-3 வீடியோக்கு முன்னாடி பார்த்து தான் தெரிஞ்சிருக்கேன். நான் அந்த பாஸ்வேர்ட் அப்பாயின்மெண்ட்டாக என்ன, அது எப்படி போடுறது, பாஸ்வேர்டு எடுக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, 2-3 வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதோட கூடவே 2-3 வீடியோஸும் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் எடுத்திருப்பீங்க. என்ன நீங்கள் எடுத்து போட்டு எனக்கே வாட்ஸ்அப்பில் நான் உங்களோட வீடியோ பார்த்து எடுத்தேன் அப்படின்ற கமெண்ட் எடுத்திருக்கீங்க. ஸோ மெசேஜ் பண்ணிக்கிறீங்க. ஸோ நிறைய சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பாஸ்வேர்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் நிறைய போயிருக்கீங்க. அதே போல் அப்படி எடுக்க இல்லாத ஆட்கள் என்ன தொடர்பு கொண்டு நாம் செஞ்சு கொடுத்துருக்க சர்வீஸ் இப்போ என்ன ஆச்சு, உண்மையில் அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்வேர்ட் அப்பாயின்மெண்ட் நான் வீடியோ போட்ட டைமில் பார்த்தீங்கன்னா வார எல்லாருக்குமே நான் செஞ்சு கொடுத்துன்னு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த டைம்ன்ற பீரியட் மாறுபட ஒழிக்கிட்டுது. அதுக்கு பிறகு என்னால் பண்ணலாம் போயிட்டு நான் கொழும்புலேருந்து ஒரு ஆளை ஹையர் பண்ணி தான் அவரை மூலம் தான் செஞ்சு கொண்டு இருந்தேன் நான். ஸோ அதோட எமௌண்ட் எப்படி ஏறிக்கொண்டு போச்சுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா 500 ரூபா தந்தால் போதும் அப்பாயின்மெண்ட் போட்டு தரலாம் அப்படின்ட்டு. பிறகு பார்த்தீங்கன்னா 1000 ரூபான்னு சொன்னாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா 4500 ரூபான்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 10,000, 15,000, 25,000, 50,000, 1.5 லட்சம். ஸோ இப்படி ரேட் ஏறவழிக்கிட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க டிஃபிகல்ட்டால். ஸோ நிறைய பேரால் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்ட் அப்பாயின்மெண்ட் போடையெல்லாம் போட்டுது. அதனால் ஏர்ஜென்ட்டாக தேவைண்டா கூட சில இடங்களில் பார்த்தீங்கன்னா செஞ்சு கொண்டு இருந்தாங்க இந்த பெரிய தொகைக்கெல்லாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது உண்மையிலேயே பெரிய ஒரு மார்க்கெட் மாதிரியே போயிட்டுது உண்மையை எடுத்துக்கொண்டோம்டா. ஏன்னா உங்களுக்கு உண்மையில் ஒரு ஏர்ஜென்ட்டாக தேவைன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுறன்றது பாசிபிளே இல்லை, பயங்கர டஃப்பாக இருந்துச்சு. ஸோ அப்படின்னு சில ஆட்கள் நான் அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருக்கேன். நிறைய பேர் பெண்டிங்கில் இருந்து அப்பயும் போட இயலாமல் ஏன்னா அவங்களோட சிஸ்டம் ஒர்க் ஆகலை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் நாங்கள் குறை சொல்ல இயலாது. என்ன பிரச்சனைனா ஒரு டைமில் அதாவது அது ஓப்பன் ஆகிற அந்த டைம்லேயே நிறைய பேர் அதாவது இளைஞருக்கு எல்லாருமே அந்த சிஸ்டத்துக்கு வரைக்க என்ன பண்ணால் சிஸ்டம் கிராஷ் ஆகும், சிஸ்டம் லோட் ஆகாமல் நார்மலாகவே தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்குமே. அதுபோல் தான் ஆச்சு. அப்போ இப்போ 2 நாளாக இன்றைக்கு இல்லை, ஆமாம் இன்றைக்கும் நேற்றும். ஸோ இன்றைக்கும் நேற்றும் பார்த்தீங்கன்னா 2 நாளாக பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கேன் அன்றைக்கும் அதுக்கு முதல் நாளும் இப்போ வீடியோ ரிலீஸ் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன். ஸோ 2 நாளும் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்துக்குள்ளே போகவே எல்லாம் போட்டு நிறைய பேருக்கு பயங்கரமான எரர் கொண்டே இருந்துச்சு. ஓப்பன் ஆகாதான், ஓப்பன் ஆனால் 404 வருது, சில ஆட்களுக்கு ஓப்பன் ஆனால் ஓடிபி வேறு இல்லை, அப்படி நிறைய பிரச்சனை கொண்டே இருந்தது. ஸோ அப்போவே என்னாச்சுன்னா ஏதோ ஒரு சிஸ்டத்தில் ஏதோ ஒரு அப்கிரேட் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த சிஸ்டம் யார் செஞ்சுருக்காங்கன்னா டெலிகாம் அவங்க மூலம் தான் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்லேயே போய் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் போட்டிருப்பாங்க. ஸோ நான் நேற்று பார்க்க பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லேயே கீழே வர நேமில் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் உண்டு, அதாவது அப்டேட் ஆகிக்கொண்டு டேட்டுன்னு வந்துச்சு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 22/8/2024 அப்டேட் ஆகிக்கணும் வந்துச்சு. ஸோ இன்றைக்கு இன்னும் வரையில அப்பயே விளங்கிட்டு ஓகே இந்த வெப்சைட் அப்டேட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஒன்று ஈஸியான முறையில் மாற்றிடுவாங்க, அப்படி இல்லைண்டா இது இன்னுமே கஷ்டமாகும், இல்லை நிப்பாட்டிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் நினச்சம் போல் இன்றைக்கு பின்னேரம் ஒரு அப்டேட் விட்டாங்க, பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்கள் இப்போ அப்பாயின்மெண்ட் போட்டு போகிறத நிப்பாட்டியாச்சு என்று அது பெரிய ஒரு மார்க்கெட்டாகவே போகவழிக்கிட்டுது. ஸோ பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட்டை இன்றைக்கு பின்னேரம் கிட்டத்தட்ட நான் தெரிஞ்சு 4 மணி 5 மணி நினைக்கிறேன் அந்த டைமில் புது அப்டேட் வந்துச்சு. அந்த சிஸ்டத்துக்குள்ளே போகிற எல்லாருக்குமே காட்ட வலிக்கிட்டுது அப்பாயின்மெண்ட்டு ஸ்டாப் ஆகிட்டு அப்படின்ட்டு. அப்பாயின்மெண்ட் ஸ்டாப் ஆகிட்டு என்ன மெசேஜ் வந்துருக்குன்னு வாசிக்கிறேன். 2024/8/23 முதல் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்பதற்கு இணைய வழியில் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. திணைக்களத்துக்கு வருகை தரும் ஒழுங்குக்கமைய ஒரு நாள் சேவையின் கீழ் விண்ணப்பதாரிகள் 400 பேருக்கும் சாதாரண சேவையின் கீழ் 250 பேருக்கும் கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் எப்படி இந்த சிஸ்டம் இருந்துச்சோ இது எப்படி முதல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வேலை செஞ்சிச்சோ அதே போல் உணர்ந்துட்டாங்க.
ஸோ நீங்கள் இனி க்யூவில் நிற்கணும். ஸோ அது வந்து ஏர்லி மார்னிங் போய் க்யூவில் நின்று தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுவும் அந்த எண்ணிக்கை குறிப்பிட்டிருக்காங்க. ஏர்ஜென்ட் சர்வீஸுக்கு வர 400 பேருக்கும், ஏர்ஜென்ட் சர்வீஸில் வர 400 பேர், ஒரு நாள் சர்வீஸுக்கு வர 400 பேருக்கும், சாதாரண சர்வீஸில் வர 250 பேருக்கும் பாஸ்வேர்டு வழங்கப்படும். சாதாரண சர்வீஸ்னால் 2 மாதம் 3 மாதம் எடுக்கும். ஒன் டே சர்வீஸ்னால் ஒரு நாளே எடுத்து கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தற்போது தங்களிடம், அதாவது இப்போ உங்கள்கிட்ட இருக்க பாஸ்போர்ட்டில் வந்து எம்டி சீட் இருக்கும், எக்ஸ்பைரி ஆகலை, உங்கள்கிட்ட சீட் இன்னும் இருக்குது, பேஜ் இன்னும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு பாஸ்வேர்டு எடுக்க வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடவுச்சீட்டு ஒன்று புதுசாக வந்து வரப்போகுது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும், நிறைய அப்டேட்டும் வந்துட்டுது. பாஸ்போர்ட் ஒன்று வரப்போகுது. ஸோ அப்படி வேறபடியாக அது வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், இதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த பாஸ்போர்ட்னா என்ன? அதை பற்றி யாருக்காவது தெரியுமா? ஸோ தெரியாத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாஸ்போர்ட்னா என்ன, அது எந்த நாடுகளில் பாஸ்போர்ட் இருக்குது இப்போ வரைக்கும் அப்படின்னா என்ன, அதில் என்ன எங்களுக்கு பயன், ஸோ அது என்ன மாதிரி என்றதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போகிறேன். அது எத்தனை பேருக்கு தேவைப்படுதுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்து, நிறைய பேருக்கு தேவைப்படும் பட்சத்தில் அதை பற்றி ஒரு முழு விளக்கத்தை நான் தரக்கூடியமா இருக்கும். ஓகே, ஸோ இப்படி போட்டிருக்காங்க. அதனால் இந்தியாவிலேருந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் ஆப்பும் வந்து எடுக்க தேவையில்லை, நீங்கள் நேராகவே போகலாம். ஸோ எங்கெங்கே பாஸ்வேர்ட் வைஸ் இருக்கோ அங்கங்கே நேராக போய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பவுனியாவில் பாஸ்வேர்ட் வைஸ் சேஞ்ச் ஆகிட்டுது. ஸோ அந்த இடத்தை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போவும் பாஸ்வேர்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து பெரிய தொகை ஒன்று போய்கொண்டிருக்குது. ஸோ காசு கொடுத்தாக்கள் அந்த காசை வாங்கிக்கொள்ளுங்க, இல்லாட்டி இனியும் காசு கொடுத்து ஏமாற வேண்டாம். ஸோ இன்றைக்கு இவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ சொல்ல வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்துவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுபோல் நிறைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். நன்றி.